இந்த இரவையே உங்க வாழ்க்கையோட கடைசி இரவா மாத்துறதுக்கு நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்டா. இங்க யாரும் இல்லன்னு எனக்கு தோணுது பாபா. நம்மள திசை மாத்தி அனுப்பி நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக தான் அவ இப்படி ஒரு தந்திரத்தை செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பாபா. நாகமணி நம்ம கைக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த வீட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட உறவு எனக்கும் தேவையில்ல, உனக்கும் தேவையில்ல. இன்னொருத்தர் அந்த குறை தீர்த்து வைக்க தயாரா இருப்பாங்க. எங்க காதல் ஒரு மாதிரி தராசு மாதிரி. கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இதுல இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஆனா என்னைக்கும் அளவு குறைவே குறையாது. அதுக்கு ஏமா சண்டை போடுறீங்க? இந்த வருஷம் இந்த வீட்டுல 2 தொட்டில் ஆடினா போகுது. அப்படின்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வளையல எடுத்துக்குங்க. வாங்கம்மா, வந்து பாருங்க. அப்பா, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். சந்தான கோபால கோவிலுக்கு போய் வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வந்துருவேன். அமிர்தா, அங்க எவ்வளவு வளையல் இருக்கு பாத்தியா? எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. இங்க இவ்வளவு வளையல் இருக்கு. சிகப்பு, பச்சை நிறம், நீல நிறம். அந்த வானவில்லு இந்த வளையல்காரரோட மூட்டைக்குள்ள உட்கார்ந்த மாதிரி இருக்கு இல்லையா அத்தை? என்னம்மா அமிர்தா இது? ஏதோ இப்பதான் நீ முதல் முறையா வலையில பாக்குற மாதிரி பேசுற. இந்த பொண்ணோட கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. என்கிட்ட இருக்கிற வளையல் அப்படி. எத்தனை வகையான வளையல்கள் இருக்கு. என்ன அமிர்தா இது? இந்த தடவை இவ்வளவு ஆர்வத்தோட இருக்கு? ஆமா அண்ணி, பொதுவா பொம்பளைங்களுக்கு இந்த வளையல் ஸ்டாண்ட் பை புருஷன் மாதிரி. நாங்க இல்லாத நேரத்துல அதோட சத்தத்துல எங்களுடைய குரல் கேட்பாங்க, அதோட பளபளப்புல எங்களுடைய முகத்தை பார்ப்பாங்க. அதனால்தான் அமிர்தாவுக்கு வளையல் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இல்லையாங்க அமிர்தா? அவளுக்கு அப்படி தோணுதோ இல்லையோ, உனக்கு தான் அதிகமா என்னென்னமோ தோன்ற மாதிரி தெரியுது. அமிர்தா, நாங்க எல்லாரும் இங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உன் கவனம் வளையல விட்டு அங்கங்க திரும்புற மாதிரி தெரியலையே. என்ன ஆச்சுமா, இன்னைக்கு வளையலே பார்க்காத மாதிரி புதுசா பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல அத்தை, நிஜமாவே இப்பதான் முதல் முறையா நான் இதெல்லாம் பாக்குறேன். மறுபடியும் உனக்கு என்ன பிரச்சனை? இத பாரு மயூரி, எனக்கு ஏற்கனவே வீட்ல 1008 வேலை இருக்கு. மரியாதையா வழி விடு. முடியாது பாட்டி. முதல்ல எனக்கு சில விஷயங்கள் தெளிவாகணும். உங்க நடவடிக்கையில ஏற்பட்டிருக்க இந்த திடீர் மாற்றம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐயோ கடவுளே, ரொம்ப நேரமா மாற்றம்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கியே. அப்படி என்ன மாற்றத்தை இப்ப என்கிட்ட நீ பாத்துட்ட?
இந்த பாரு, நான் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. எப்பவும் போலதான் இருக்கேன். இன்னும் அவங்களுக்கு 2 பேருக்கும் நிறைய சாஸ்திரங்கள் பண்ணணும். தயவு செஞ்சு என்ன விடுமா. இதத்தான் நான் வேணாங்கிறேன். இந்த மாற்றத்தை தான் நான் உங்ககிட்ட பாத்துட்டு இருக்கேன். நீங்க கொண்டாடுறது, உங்களோட சந்தோஷம், இதெல்லாம் என்ன அப்படி இரிட்டேட் பண்ணுது பாட்டி. மயூரி, வீட்ல விசேஷம் நடந்துட்டு இருக்கு. தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சு உன் மனசை நீயே கெடுத்துக்காத. அது மட்டும் இல்ல, மத்தவங்க மூடையும் கெடுக்காத. ம்? அதெல்லாம் சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? பாருங்க பாட்டி, நான் இப்போ சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நாகராணிக்கு இந்த குடும்பத்துல இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காதுல. அது உங்களுக்கும் நல்லா தெரியும்ல. இந்த வீட்ல இருக்கவங்க சந்தோஷத்தை அவளால தாங்கிக்க முடியாது பாட்டி. வீட்ல இருக்கவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்களோ, எவ்வளவு கொண்டாட்டமா இருக்காங்களோ, அந்த அளவுக்கு அவளுக்கு பழைய உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்ப நீங்க இந்த பூஜையெல்லாம் பண்றதை பார்க்கும்போது அவ கண்டிப்பா ஏதாவது ஆபத்தை உண்டாக்குவான்னு தோணுது. இதெல்லாம் நமக்கு தேவையா பாட்டி? இத பாரு மயூரி, ஆபத்து வர்றதும் வராததும் நம்ம கையில இல்ல. அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு பயந்துகிட்டு கண் எதிரில இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு அந்த ஆகாயமே தலை மேல விழுந்துரும்னு பயந்துட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியுமா? வாழ்க்கையில எப்பவும் நம்பிக்கையோட முன்னேறிக்கிட்டே போகணும். என்ன நடந்தாலும் எதுவுமே நம்ம கையில இல்ல. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்தா அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணா போது. இந்த பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல. ஸ்டோர் ரூம்ல தேங்காய் வச்சிருக்கேன், அதை கொண்டு போகணும். சும்மா என் நேரத்தை வீணடிக்காத. ஐயோ, என்னங்க இது இப்படி பேசுறீங்க? அதாவது இவ்வளவு அழகான வளையல்கள் எல்லாம் இதான் முதல் தடவையா பாக்குறேன்னு சொன்ன, அவ்வளவுதான். போன தடவை வந்தவரு இவ்வளவு அழகான வளையல் எல்லாம் கொண்டு வரல. இந்த தடவை நிறைய நிறங்கள்ல இருக்கிற வளையல்கள் கொண்டு வந்திருக்காங்க. நானும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அமிர்தா. போன முறை வளையல்காரர் கொண்டு வந்த வளையலுங்களை விட இவர்கிட்ட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு தோணுது. எப்படியோ யாருக்கும் என் மேல சந்தேகம் வரல. எதுக்கும் நான் இனிமே எச்சரிக்கையாவே பேசணும். ஆமாங்கம்மா, நான் கொண்டு வர வளையல் எல்லாம் இங்க சுத்தி இருக்கிற 10 ஊர்லயும் பிரபலம். அது மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லா இடத்துல இருந்தும் வளையல நான் கொண்டு வருவேன். சில வளையல்லாம் நானே உட்காந்து புதுசு புதுசா உருவாக்குவேன். பாருங்க எத்தனை ரகம் இருக்கு, வேணுங்கிறத எடுத்துக்கங்க. எங்க அமிர்தா பாராட்டிட்டாங்கிறதுக்காக நீங்க ரேட் அதிகப்படுத்துறாதீங்க. விலையெல்லாம் நியாயமா பார்த்து சொல்லணும். அட என்னம்மா இப்படி சொல்றீங்க? விலைய பத்திலாம் இப்ப எதுக்கு? முதல்ல வளையல போட்டுக்குங்க. நல்லா பாருங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ தாராளமா எடுத்து கையில மாட்டிக்கங்க. அர்ஜுன், அர்ஜுன், இந்த சிகப்பு வளையல் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. இந்த பச்சை வளையல பாருங்க, எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து நீல வளையல பாருங்களேன், இது கண்டிப்பா எனக்கு வேணும். இந்த நிறம் ரொம்ப அழகா இருக்குல்ல, என் புடவைக்கு பொருத்தமா இருக்கும். அத்தை, நாளைக்கு நான் கட்டிக்க போற புடவைக்கு இந்த நிறத்து வளையல் ரொம்ப மேட்சிங்கா இருக்கும்ல. இந்த வளையலும் இந்த வளையல் சேர்த்து போட்டுக்கிட்டா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். எதுக்கும் பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம். இந்த தங்க நிறத்துல இருக்கிற வளையல் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
எதுல இருக்கு? கிழவி, நானும் அர்ஜுனும் ஒன்னா சேர்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுவேன்னு நினைச்சு இந்த வீட்டுக்கு வந்தா என் ஆசை கனவு எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைக்க பாக்குறல்ல. எனக்கு நல்ல ஏணியா இருக்க வேண்டிய நீ என்னோட பாதையில முள்ளா இருக்க ஆரம்பிச்சிட்டல. என் பாதையில தடையா இருக்கிற உன் கதையை முடிச்சிட்டா என் காரியம் நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் யாரும் எனக்கு குறுக்க நிக்க மாட்டாங்க. இங்கதான் இருக்குன்னு ஹேமா சொன்னாலே, எதுல இருக்கு? நீ மட்டும் இல்ல கிழவி, எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல யார் வந்தாலும் அவங்க கதையை முடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். இதுதான் உன் வாழ்க்கையோட கடைசி நாள். இன்னைக்கு இதால உன்னை தாக்க போறது நானா இருந்தாலும் உன்னை தாக்குனது அந்த நாகராணி தான் எல்லாரையும் நான் நம்ப வச்சு காட்டுறேன். எப்படியும் அந்த நாகராணியோட சாபம் இந்த வீட்டுக்கு இருக்குன்னு எல்லாரோடைய கவனத்தையும் நான் ஈஸியா திசை திருப்பிடுவேன். என்னோட லட்சியம் அர்ஜுன். அவனை அடைய இந்த மயூரி என்ன வேணாலும் செய்வா. அது கொலையா இருந்தாலும் சரி. அமிர்தா, கொஞ்சம் நிதானமா. நீ சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுது. ஆனா இவ்வளவு சந்தோஷம் நல்லது இல்லம்மா. பொறுமையா பாரு. உனக்கு எந்த வளையல் வேணுமோ தாராளமா எடுத்துக்கோ. இங்க பாரு, யாரும் வந்து இந்த வளையல தூக்கிட்டு போறது கிடையாது. ஏங்க, இந்த குழந்தைங்க முன்னாடி சாக்லேட் முட்டையை வச்சா அப்படியே ஆசையா அள்ளிட்டு போவாங்கல்ல, அப்படி இருக்கு நீங்க பண்றது. ஆனா இப்படியும் நீங்க கியூட்டா தான் இருக்கீங்க. பாக்கட்டும் விடுங்க. பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஆசைப்படும் போது அவங்க இன்னும் பார்க்க அழகா இருப்பாங்கன்னு எங்க அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இல்லையா அமிர்தா? என்ன பண்றதுக்கா? இந்த வளையல் எல்லாம் எத்தனை முறை பார்த்தாலும் எனக்கு ஆசை தீர மாட்டேங்குது. இவங்க முன்னாடி 1000 வளையல கொண்டு வந்து வச்சாலும் இவங்க எதையும் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? உங்க கைக்கு ஏத்த வளையல நான் செலக்ட் பண்ணுங்கிறது தானே உங்களுடைய ஆசை. இருங்க. உங்க கைக்கு இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்குங்க. பிடிச்சிருக்கா? நிஜமா அர்ஜுன், இந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நிறம் உண்மையிலேயே என் கைக்கு பொருத்தமா இருக்கும். மொத்தத்துல உன் மனசுக்கு இப்பதான் திருப்தி கிடைச்சிருக்கு போல இருக்கு. அமிர்த மனசு இப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியாதா? ஏங்க அமிர்தா, உங்க செலக்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல? எங்க அர்ஜுன், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எனக்கு இங்க இருக்கிற எல்லா வழியிலும் வாங்கி கொடுக்க முடியுமா? என்ன, எல்லா வளையலையும் வாங்கிக்கணுமா? எனக்கு இங்க இருக்கிற எல்லா வளையலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிற எல்லா வளையலும் நிச்சயமா வேணும். என்னம்மா இது, இவ்வளவு வளையலுமா வாங்க போற? நல்லா பாரு, இந்த ஜென்மம் இல்ல, அடுத்த 100 ஜென்மத்துக்கும் சேர்த்து ஒரு வளையல் கொண்டு வந்திருக்காரு.
ஆமா, மொத்தத்தையும் நீ கையில போட்டுப்பியா? சும்மா ஒரு 3 டசனோ 4 டசனோ வாங்கிக்கோமா, அது போதும் இல்ல? என்னம்மா சொல்ற? இல்ல மாமா, எனக்கு இங்க இருக்கிற எல்லா வளையலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் எல்லா வளையலும் வேணும்னு சொல்றேன். எங்க அர்ஜுன், ப்ளீஸ் இங்க இருக்கிற எல்லா வளையலுமே எனக்கு வாங்கி கொடுங்களேன். வாங்கி தர முடியும். ஆனா இல்லம்மா அமிர்தா, இவ்வளவு வளையலையும் வாங்கினா அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்காது? இப்ப கொஞ்சமா வாங்கிக்கோ, அப்புறமா வேணும்னா இன்னொரு தடவை வர சொல்லி வாங்கிக்கிட்டா போச்சு. அப்புறம் விஷயம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அத்தை. இப்போ எனக்கு இங்க இருக்கிற எல்லா வளையலும் வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, குழந்தை எவ்வளவு ஆசையா கேக்குது. அது என்ன ஆசைப்படுதோ அந்த வளையல வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்குலாம் வேணும்னா நான் மறுபடியும் போய் கொஞ்சம் வளையல கொண்டு வரேன். ஐயோ, நாங்க எப்ப வேணாலும் வளையல் வாங்கிக்கிட்டே இருப்போம். இப்போ சாஸ்திரம் நடக்கிறது எங்க அமிர்தாவுக்கு தான். அவ ரொம்ப ஆசையா கேக்குறா. அவ எந்த வளையல் கேக்குறாளோ அதெல்லாம் அவளுக்கே கொடுத்துருங்க. நீங்க சின்ன குழந்தை மாதிரி இப்படி பிடிவாதம் பிடிக்கிறத பார்க்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்ல மனசே வரலங்க. சரி, நீங்க நல்லா இருக்கணும். கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல வளையல் சத்தத்தோட சேர்த்து தொட்டில் ஆடுற சத்தமும் கேட்கணும், அதுல குழந்தை அடற சத்தமும் கேட்கணும். அப்ப நான் கிளம்புறேம்மா, வரேன் ஐயா. சந்தோஷம். கடவுளே, எதையோ தேட வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன்னு நானு. இது ஸ்டோர் ரூம் தான், அதுக்கு நீ இப்படியா வைக்கிறது? வர வர இந்த சாந்தம்மா ரொம்ப சோம்பேறி ஆயிட்டே வரா. பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து இங்க எல்லாம் கிளீன் பண்ணணும், இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. குப்பை மாதிரி வச்சிருக்கா ரூமை. ஏய் கிழவி, இந்த ஸ்டோர் ரூம் தான் உனக்கு சுடுகாடா மாறப்போகுது. என்னோட அர்ஜுனை வேற ஒருத்தி கூட உட்கார வச்சு பூஜை பண்றியா? பூஜை என்னாச்சு? அம்மா, என்னாச்சு? என்னாச்சு? அம்மா, என்னமாச்சு? பாட்டி, என்னாச்சு? எழுந்திருங்கம்மா. அச்சோ, என்னங்க இது? சித்ரா, சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. அம்மா, பாட்டி, அம்மா, என்னாச்சு பாட்டி? எப்படி இதெல்லாம் நடந்தது? ஐயோ கடவுளே, அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல இப்படி அம்மா, ஆகணும். இது ஆகாது, சும்மாருமா. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. மயூரி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு பாட்டி ரூமுக்கு வா. அம்மா, பாட்டி பார்த்து அம்மா, தூக்குங்க. கொஞ்சம் எழுந்திருங்க.